ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஐக்கியா ஸ்டோரை பற்றி பார்க்கலாம். நாகசந்திரா பெங்களூரில் நியூவாக லான்ச் பண்ணிக்கிற அந்த ஸ்டோரை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக வாக் த்ரூ பண்ணலாம். ஸோ இந்த ஸ்டோர் வந்து பேசிக்கலாக 12.2 ஏக்கர்ஸ் லேண்டில் 4.5 lakh ஸ்கொயர் ஃபீட்டில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியாவில் பண்ணியிருக்கிற ஒரு பிரம்மாண்டமான ஷோரூம். இன்றைக்கி மோஸ்ட்லி டாக் ஆஃப் த டவுன் இருக்கிற ஒரு பிக்கெஸ்ட் ஃபர்னிச்சர் ஷோரூம் இன்றைக்கி பெங்களூரில் இது. ஸோ இது ஃபஸ்ட் நீங்கள் என்ட்ரியில் பார்க்கலாம். இது வந்து பேஸ்மெண்ட் கார் பார்க்கிங், ஆல்மோஸ்ட் 1 lakh ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு ஹியூஜ் கார் பார்க்கிங் ஒரே லெவலில். ஸோ இது வந்து ஒரு ஒன் வே, இந்த சைடு என்ட்ரி ரேம்ப்பு, சேம் என்ட்ரி எக்ஸிட் சேம் ரேம்ப்பு தான். சர்ஃபேஸில் நிறையா ஏரியா கொடுத்துருக்காங்க, ஓப்பன் ஏரியா கொடுத்துருக்குறாங்க. ஸோ பார்த்தோம்னா இது ஒரு ஒரு ஐலாண்டுமே இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் ஒரு பார்க்குற என்ட்ரி நுழைஞ்ச உடனே ஃபஸ்ட்டு இருக்கிறது கிட்ஸ் ப்ளே ஏரியா. ஸோ இதில் ஒரு 45 மினிட்ஸ் உங்கள் கிட்ஸை நீங்கள் விட்டுட்டு போகலாம். கேர்டேக்கர்ஸ் இருக்கிறாங்க. இங்கே ஒரு பேட்ச் மேக் கொடுப்பாங்க, ஐடி கார்டு வச்சுருப்பாங்க. ஸோ உங்கள் கிட்ஸை பார்த்துருப்பாங்க நீங்கள் ஷாப்பிங் பண்ணுற டைமுக்கு. ஸோ நீங்கள் என்ட்ரு ஆனோடனே ஃபஸ்ட்டு வந்து அவங்க ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு இப்போ டேரெக்டாக போண்டிருக்கோம். அங்கே வந்து ஃபஸ்ட்டு என்ட்ரியில் ரைட் சைடில் உங்களோட ஃபுட் கோர்ட் இருக்கும். ஸோ ஐக்கியாவில் மோஸ்ட் ஃபேமஸ் அப்பார்ட் ஃப்ரம் த ஃபர்னிச்சர்ஸ் அண்ட் டிஸ்பிளே, ஃபுட் கோர்ட் வந்து பயங்கர ஃபேமஸ்ஸு. இது ஒரு ஸ்வீடிஷ் பேஸ்ட் ரெஸ்டாரண்ட்டு. ஸ்வீடிஷ் ரெஸ்டாரண்ட்ஸ் உள்ளே இருக்குது. அது ரொம்ப ஸ்வீடிஷ் ஃபுட்ஸ், ரொம்ப டிலைட் ஃபுட்ஸ் அது. ஸோ நீங்கள் வந்து பேசிக்கலாக நீங்களே வந்து ட்ராலி ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். இது வந்து ஃபுட் ட்ராலி இது. ஸோ இதில் வந்து 3 levels ஆஃப் பிளேட் அங்கே இருக்கும். அதை நம்மளே எடுத்து அரேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ இது மோஸ்ட்லி செல்ஃப் சர்விங் கைண்ட் ஆஃப் ரெஸ்டாரண்ட் இது. எல்லாமே வந்து டிஸ்பிளே வச்சுருப்பாங்க. மொத்தம் எதுவுமே ஆர்டர் பண்ணி வெயிட் பண்ண வேண்டியதில்லை. இங்கே எல்லாமே ரெடியாக இருக்கும். என்னென்ன வேணுமோ உங்களுக்கு எடுத்து நீங்கள் உங்கள் ட்ராலியில் எல்லாத்தையும் வச்சுட்டு ஃபைனலாக போய் நீங்கள் பில்லிங் பண்ணி எடுத்துகிட்டு போய் சாப்பிட்லாம். ஸோ ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸு, கேக்ஸு, பேஸ்ட்ரீஸு, ஜூஸஸ்ஸு, அது மாதிரி அப்புறம் இதெல்லாம் வந்து ஸ்வீடிஷ் ஃபுட்ஸு, மீட் பால்ஸ், வெஜ் மீட் பால்ஸ் இருக்குது, சிக்கன் மீட் பால்ஸ் இருக்குது. அப்புறம் இந்தியன் பேஸ்டுக்கு, இந்தியன் ரெஸ்டாரண்ட்டுக்குனால இந்தியன் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சிக்கன் டிக்கா மசாலா, பன்னீர் டிக்கா மசாலா அந்த மாதிரி இருக்குது. அது போக சிக்கன் நக்கட்ஸு, இது மாதிரி நல்லா ஃபுட்டு வந்து ரொம்ப டேஸ்டியாக, ரொம்ப ஃப்ரெஷ்லி மேடாக இருக்கும். ரொம்ப வெரைட்டிஸ் நல்லாயிருக்கும். ஸோ மேக்ஸிமம் இந்தியன்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப ஒரு ஃபேவரட் டிஷ்ஷாக தான் இருக்கும். இது எல்லாமே நான்வெஜ் விரும்புகிறவங்களுக்கு நக்கட்ஸு, மீட் பால்ஸ் நல்லாயிருக்கும். ஸோ சாப்பிட்டு முடிச்சோன்னே நீங்கள் இந்த மாதிரி ட்ரேஸை வந்து உள்ளே நம்மளே கொண்டு வந்து இங்கே வச்சிடணும். ஸோ இது ஒரு செல்ஃப் ரொட்டேட்டிங் இது. அதில் வெளியே உள்ளவங்க ட்ரேஸில் உள்ள க்ளீனிங் போயிடும். ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ட்ரு பண்ணோன்னே ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மாக்கப்ஸ் நிறையா பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ எவ்ரி லிவிங் ரூம், கிச்சன், பாத்ரூம் அதில் எல்லாமே வந்து ஒரு ஆல்மோஸ்ட் 65 மாக்கப்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. மாக்கப்ஸுங்கிறது என்னென்னா வந்து ஆக்சுவல் ஒரு ஹவுஸே வந்து அப்படியே ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. ஒரு ரூம், ஈச் ரூம் எல்லாமே வச்சுருப்பாங்க. அது எல்லா ஐட்டம் ஃபர்னிஷ் பண்ணியிருப்பாங்க. எவ்ரி யுட்டன்சில்ஸ், வால் ஹேங்கர்ஸ், வால்பேப்பர், ஃப்ளோர், டைல், சீலிங் லைட்ஸ், எவ்ரிதிங். ஒரு கம்ப்ளீட் ஒரு ரூமை வந்து நீங்கள் எப்படி பார்க்கலாம் அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. அது எல்லா ஐட்டம்லேயுமே வந்து ப்ரைஸ் டேக்ஸ் இருக்கும். வால் கிளாக்கு, நீங்கள் பார்க்குற சேர்ஸ், டைனிங் டேபிள், பிளேட்ஸு, லைட் எல்லாத்துலேயுமே வந்து அதில் ப்ரைஸ் டேக் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து டோட்டல் செட்டப்பையும் உங்கள் வீட்டில் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் அப்படியே எனக்கு இந்த டைப் யூனிட் வந்து வேணும்னு சொல்லி சொன்னீங்கன்னா உங்கள் வீட்டில் வந்து மெஷர்மெண்ட் எடுத்து சேம் இதை அப்படியே ஃபர்னிஷ் பண்ணி கொடுப்பாங்க. இல்லை இதில் இருக்கிற ஒவ்வொரு ஐட்டம் நீங்கள் வேணும், எனக்கு ஒரு பெட்டு வேணும், அதில் இருக்கிற பெட்ஷீட் வேணும், அதில் இருக்கிற லைட்டு வேணுன்னா கூட அதில் ஒரு ப்ரைஸ் டேக் இருக்கும். அதில் ஒரு கோட் இருக்கும். அந்த கோடை நீங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு கீழே போய் பில்லிங் ஏரியாவில் போய் காமிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த பர்டிகுலர் மெட்டீரியல் எடுத்துருவாங்க. ஸோ இதே மாதிரி தான் கான்செப்ட்டு. நீங்கள் ஐக்கியில் என்கிட்ட நடந்து போனீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 1/2 கிலோமீட்டர் மாதிரி நடக்கணும். ஒவ்வொரு மாக்கப்லேயும் உள்ள என்ட்ரு பண்ணி வெளியேற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் ஹோம் சொல்யூஷன்ஸ் இருக்கும். அதுலேருந்து வெளியே வந்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் இந்த மாதிரி பார்க்கலாம். வெரைட்டி ஆஃப் சேர்ஸு, ஃபர்னிச்சர்ஸ், சோஃபாஸ், கிட்ஸோட ஸ்டடி டேபிள்ஸு, எல்லா இதுலேயுமே வந்து ஒரு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான எல்லா ஸ்வீடிஷ் பிராண்ட், எல்லாம் இம்போர்ட்டட் ஐட்டம்ஸ் இருக்கும். ப்ளஸ் சில இடத்துல மேட் இன் இந்தியான்னு சொல்லி இந்தியன் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸும் உள்ள வச்சுருக்குறாங்க. ப்ரைஸ் வந்து ரொம்ப சீப்புன்னெலாம் சொல்ல முடியாது. கண்டிப்பாக இது வந்து எல்லாமே ப்ரைஸ் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். ஏன்னா எல்லாமே இம்போர்ட்டட் ப்ராடக்ட்ஸ், எல்லாமே ஸ்வீடிஷ் பிராண்ட்ஸு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ரேட் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். சில ஐட்டம் வந்து சீப்பாக தெரியலாம். ஏன்னா வந்து அது பர்டிகுலர் அவங்க ஆஃபரில் போடும்போது கொஞ்சம் சில ஐட்டம் சீப்பாக வரும். ப்ளஸ் ஹேண்ட் பிக் ப்ராடக்ட்ஸ், சின்ன சின்ன ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப சீப்பாக இருக்கும். பெட் ஸ்ப்ரெட்ஸு இதெல்லாம் வந்து நார்மலான ப்ரைஸ் தான். நீங்கள் மார்க்கெட்டில் வந்து நீங்கள் நார்மலாக ஹோம் சென்டர்லேயோ பெரிய பெரிய ஷாப்பிங் இதில் பார்க்குறதோட அந்த ரேட் மாதிரி தான் இருக்கும். ரொம்ப பெரிய சீப்புங்களை எதுவும் சொல்கிற மாதிரி இருக்காது. ஸோ அதுமாதிரி தான் வார்ட்ரோப்ஸ் எல்லாமே வந்து நல்லா ஃபினிஷிங்லாம் சூப்பராக இருக்கும். எல்லாமே 10 years கேரண்டி கொடுத்துருக்காங்க ப்ராடக்ட்ஸ் எல்லாமே. ஃபினிஷிங் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபாரினில் இருக்கிற மாதிரி
அமெரிக்கன் ஹோம்ஸு அந்த மாதிரி அவங்களோட ஹோம்ஸில் இருக்கிற அந்த கலர்ஸு அந்த மாதிரி தான் இருக்குது எல்லாமே. ரொம்ப லக்ஸரியஸாக இருக்கும். நீங்கள் தனியாக ப்ராடக்ட் வாங்குறதோட என்டையர் ரூமே இவங்களோட கான்செப்ட்டில் ஃபர்னிஷ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அதுலேருந்து கீழே இறங்குனீங்கன்னா அந்த ஃப்ளோரில் வந்து நெக்ஸ்ட் லெவல், ஐ மீன் ஃபஸ்ட்டு நீங்கள் போகும்போதில் ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறீங்க, அதுக்கப்புறம் கிரவுண்ட் ஃப்ளோர் வருவீங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து மார்க்கெட் பிளேஸ்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் மேலே என்னென்னலாம் பார்த்தீங்கன்னா அதோட அக்சசரிஸ் எல்லாமே வந்து இங்கே ஃபுல்லாக வச்சுருப்பாங்க, டம்ப் பண்ணியிருப்பாங்க. எவ்ரி ஐட்டம்ஸ் லைக் கட்லரிஸு, உங்களோட பிளேட்டு, கிளாஸஸ்ஸு, எல்லாமே எல்லா ஐட்டம், அது ஃப்ளோர் மேட்ஸு, பாத் மேட்ஸு, ஷவர்ஸு, லைட் ஃபிக்ஸ்சர்ஸு, எல்லாமே உங்களுக்கு ஹவுஸ் ஹோல்டுக்கு தேவையான அவ்வளோ ஐட்டம் வச்சுருப்பாங்க. எல்லா வெரைட்டிஸு, அதில் நிறையா டிசைன்ஸு, நிறைய ஐட்டம். சில ஐட்டம் நான் பார்த்துருக்கவே மாட்டோம் இந்தியாவில் மேக்ஸிமம். ஆனால் இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து அப்ராடில் பார்க்குறது. லைட் ஃபிக்ஸ்சர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வெரைட்டிஸாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி காஸ்ட் இருக்கும். இதெல்லாம் 1000-1500 அந்த மாதிரி இருக்கும் ஈச் ஃபிக்ஸ்சர்ஸு. எல்லாமே பயங்கர கலர்ஃபுல். ரொம்ப கலர்ஸ்லாம் வந்து ரொம்ப ஒரு வித்தியாசமான கலர்ஸாக இருக்கும். நீங்கள் நம்ம மேக்ஸிமம் இந்தியன் மார்க்கெட்டில் பார்க்காத கலர்ஸு, ரொம்ப ஃபேன்சியாக இருக்கும் இது. ஸோ இது வந்து லைட்ஸ்லாம் பாருங்கள், நீங்கள் பார்க்கலாம். இந்த வீடியோவில் பார்க்குற லைட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப யூனிக் லைட்ஸாக இருக்கும். எங்கேயுமே நான் பார்த்துருக்க மாட்டோம். இதெல்லாம் வந்து நைட் லேம்ப்ஸாக யூஸ் பண்ணுறது, வால் ஃபிக்ஸ்சர்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். ப்ளஸ் ஹேண்ட்மேட் லைட் ஃபிக்ஸ்சர்ஸ் இருக்கும். அதாவது இந்த பேப்பரில் இந்த ஒரு மாதிரி கிளாத்தில் பண்ணியிருக்க லைட் ஃபிக்ஸ்சர்ஸு, இது டிசைன்ஸ் சேஞ்ச் ஆகும் சில லைட் ஃபிக்ஸ்சர்ஸு, டேபிள் லேம்ப்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும் இதெல்லாம். ஸோ இது வந்து தேர்ட் ஸ்டோர் இந்தியாவில். ஆஃப்டர் மும்பை அண்ட் ஹைதராபாத் இது தேர்ட் ஸ்டோர் பெங்களூரில். பட் ஆல் ஓவர் இந்தியாவில் இதான் இருக்கிற பெரிய ஸ்டோரு. ஸோ சர்டன் ஐக்கியாக்குன்னே சில ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது. சேர்ஸு, சில லைட் ஃபிக்சர்ஸ், இதெல்லாம் வந்து எங்கே பார்த்தா கண்டுபிடிச்சல இது ஐக்கியாவோட ப்ராடக்ட்டுன்னு. ஸோ அந்த மாதிரி யூனிக்காக இவங்களுக்குன்னு சில ப்ராடக்ட்ஸ்லாம் வச்சுருக்குறாங்க. ஸோ அது மாதிரி சோஃபாஸ்லாம் வந்து கொஞ்சம் சீப்பாக இருக்கும் கம்பேர்ட் டு அவுட் சைட் மார்க்கெட்டு. சோஃபாஸு, சேர்ஸு, சில ஐட்டங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் யூனிக்காகவும் இருக்கும், சீப்பாகவும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து தேடி கண்டுபிடிக்கணும் உங்கள் வீட்டுக்கு என்ன தேவைங்கிறது. ஐக்கியாவோட மெயின் இது என்னென்னா, நீங்கள் வீடு கட்ட போகிறீங்க, எல்லாம் ரெடி பண்ணிட்டுருக்கிறீங்க, இன்டீரியர் ஃபர்னிஷ் பண்ண நினச்சிங்கன்னா இவங்கள்ட்ட வந்து செலக்ட் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி பண்ணி கொடுங்கன்னு சொன்னீங்கன்னா ஃபுல்லாக வந்து உங்கள் வீட்டில் தேவையான அவ்வளோ கஸ்டமைஸ். நீங்கள் இதில் இருக்கிற சைஸ்லாம் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கப் போட்டிருக்கவங்க 10x10, உங்கள் வீட்டில் வந்து 12x12னா 12x12க்கு ஏற்ற மாதிரி பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இதெல்லாம் எடுத்து நீங்கள் வெளியே வரும்போது கடைசி பில்லிங்க்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜஸ் இருக்கும். இது வந்து ஒரு வேர் ஹவுஸ் மாதிரி. என்னென்ன ப்ராடக்ட் உள்ளே பார்க்குறோமோ அதோட மெயின் ஐட்டம் எல்லாமே இங்கே தான் இருக்கும், உள்ளே ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. ஹியூஜ் வேர் ஹவுஸ், ஆல்மோஸ்ட் 30 feet ஹைட் இருக்கும். எல்லா அந்த நம்ம பார்க்குற கிச்சன் யூனிட்டு, அதோட மாடலர், அது எல்லாமே இங்கே தான் இருக்கும். இது வந்து எடுத்துகிட்டு வந்து அசம்பிள் பண்ணுவாங்க வீட்டுக்கு. அது மாதிரி ப்ராடக்ட்ஸ் பெருசாக இருந்தால் வீட்டுக்கு ஹோம் டெலிவரி பண்ணுறாங்க. இல்லாட்டி நீங்கள் எடுத்துகிட்டு போனாலும் கையில் எடுத்துகிட்டு போகலாம். எவ்வளோ ப்ராடக்ட்ஸ்னாலும் வந்து அசம்பிள் பண்ணுறது, அவங்க வீட்டில் வந்து மெஷர்மெண்ட் எடுத்து அசம்பிள் பண்ணுறது அவங்க பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து இன்ஸ்டாலேஷன் அது எல்லாமே ப்ராப்ளம் கிடையாது. ரொம்ப ஒரு கன்வீனியண்ட்டான ஷாப் இது. ஸோ அது மாதிரி இதில் வந்து பில்லிங்கும் வந்து செல்ஃப் செக்இன் பண்ணிக்கலாம். அதுமாதிரி இதில் லிஃப்ட்டு வந்து உள்ளே இருக்கிற லிஃப்ட் வந்து வைடு, ஒரு ட்ராலி, அது பெரிய பெரிய இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிற மாதிரி பெரிய லிஃப்ட்டு. இதில் செல்ஃப் செக்கிங்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்மளே வந்து பில்லிங் போட்டு நம்மளே பேமெண்ட் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம். அதுமாதிரி அவுட் சைடு நிறையா ஓப்பன் ஏரியா வச்சுருக்கிறாங்க. ஒரு வெரி குட் ஆம்பியன்ஸ். நீங்கள் பார்க்கும்போது ஏதோ ஒரு தனியாக ஒரு அவுட் ஆஃப் சிட்டி, ஏதோ ஒரு ஐலாண்டில் இருக்கிற மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்கும். எந்த சிட்டி நியர்பை எந்த கன்ஜெஷன் எதுவுமே இருக்காது. அவன் மெட்ரோ ட்ரெயினில் வந்தால் ரொம்ப கம்ஃபர்ட்டு. ஏன்னா நாகசந்திரம் மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து இறங்கி ஜஸ்ட்டு காம்பவுண்ட் வால், ஐக்கியா பவுண்ட்ரி வாலும் மெட்ரோ ஸ்டேஷனும் அடுத்தடுத்தாக இருக்குது. இப்போ ரீசெண்டாக ஒரு பிரிட்ஜ் வேறு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. ஸோ டேரெக்டாக நாகசந்திரா ஸ்டேஷன்லேருந்து ஐக்கியாக்குள்ளே என்ட்ரி கிடைக்கிற மாதிரி பண்ணுறாங்க. ஸோ இதான் நீங்கள் நைட் வியூ பார்க்கலாம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.